உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள, இப்படி குழப்பத்தோட தயவு செஞ்சு நீ காரை ஓட்டாத. நான் 4-5 தடவை கூப்பிட்டோம், உன் கவனம் வேற எங்கேயோ இருக்கு. அம்மாக்கு இப்படி ஆனதுல இருந்தே நீயாவே இல்ல. இப்ப சிஸ்டர் வேற எங்க இருக்காங்கன்னே தெரியல. அதனால நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. இந்த மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது சிஸ்டர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லி நீ அதை கவனிக்காம விட்டுருக்கலாம்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு மாப்ள. சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்கன்னு தோணுது. மாப்ள, இந்த 2-3 நாள் சிஸ்டர் உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, நான் அத்தை குணமாக ஒரு சாமியாரை பார்க்க போறேன். அவர் ஏதாச்சும் பரிகாரம் சொன்னா செய்ய போறேங்க. நீங்களும் கூட வந்தா நல்லா இருக்கும். வரீங்களா? ஏங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நான் பரிகாரம் செய்யறேன்னு சொன்னேன். ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ தீபா என் அம்மாக்காக ஏதோ பரிகாரம் பண்ண போறதா சொன்னாங்க. அப்ப இருந்த மைண்ட் செட்ல பெருசா அதை கவனிக்கலடா. பாத்தியா மாப்ள, சிஸ்டர் சொல்லிதான் இருக்காங்க, நீ தான் அதை கவனிக்காம விட்டுருக்க. இது சம்பந்தமா சிஸ்டர் வேற யார்கிட்டயாவது பேசியிருக்காங்களா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாரு மாப்ள. ஹலோ, சொல்லுங்க தம்பி. தீபாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவ கிடைச்சிட்டாளா? இல்ல, அது சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். கேளுங்க தம்பி. தீபா பரிகார பூஜை பண்றதை பத்தி உங்ககிட்ட எதனா சொன்னாங்களா? இல்லையே, அவ எதுவும் சொல்லல. ஆனா அது சம்பந்தமா நான் தான் அவகிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னீங்க? செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல சாமியார் ஒருத்தர் இருக்காரா. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே பழிக்குதான். அவர் நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லி பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. அதனால நீயும் அத்தைக்காக அவர்கிட்ட போய் பேசினா ஏதாவது பரிகாரம் சொல்லுவாருன்னு சொன்ன. அவ உங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருந்ததால சாமியாரை பத்தி சொன்ன. தீபாவை அந்த ரியா தான் கடத்திருப்பான்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? இல்ல, நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க பரிகாரம் பண்ணதான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. சரி, நீங்க அந்த செங்கல்பட்டு பக்கத்துல இருக்க சாமியாரை பத்தி சொன்னீங்கல்ல, அவர் யாரு, அவர் பேர் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நானும் இந்த சாமியாரை பத்தி கேள்விப்பட்டதுதான் சொன்னேன். நீங்க அங்க போய் விசாரிச்சா அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, நான் விசாரிச்சு பார்க்கறேன். என்ன மாப்ள, யார்கிட்ட பேசின? தீபோட அண்ணிக்கிட்ட. அவங்க தீபா கிட்ட ஏதோ பரிகாரம் பண்ண சொல்லி செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சாமியாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ தீபா அங்கதான் போயிருப்பாங்களோன்னு தோணுது. உனக்கு செங்கல்பட்டு பக்கத்துல யாரா சாமியார் தெரியுமா? சாமியார்லாம் எனக்கு யாரும் தெரியாது மாப்ள. ஆனா அங்க ஒரு முனீஸ்வரன் கோவில் இருக்கு. அங்க இருக்கிற பூசாரியே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் விசாரிச்சோம்னா இந்த சாமியாரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரிடா, நம்ம இப்பவே போய் இந்த பூசாரியை பார்ப்போம். சரி, போலாம் மாப்ள. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.